செல்வம் பவுண்டி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்றைய காலகட்டங்கள்ல பிராய்லர் கோழி பண்ணையில அதிக அளவுல பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிப்பிள் சிஸ்டம் பத்தி நம்ம பார்க்க போறோங்க. இன்றைய காலகட்டங்கள்ல புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய பிராய்லர் கோழி பண்ணையில அதிக அளவுல, அதாவது 75% பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிப்பிள் சிஸ்டம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 25% வந்து நம்மளுக்கு டிங்கர் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வெயிலோட தாக்கம் கம்மியா இருக்கக்கூடிய பகுதியில் வந்து நம்மளுக்கு நிப்பிள் சிஸ்டம் வந்து கரெக்டாக செட் ஆகும். ஸோ அதுவே வந்து வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் வந்து நம்மளுக்கு நிப்பிள் சிஸ்டம் செட் ஆகாது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தண்ணி குடிக்கக்கூடிய அந்த டைமிங் தான் நம்மளுக்கு அப்படி வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் வந்து நம்மளுக்கு டிங்கர் சிஸ்டம் வந்து இன்னும் இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. அதாவது 25%. அப்படி பயன்படுத்தக்கூடிய அந்த நிப்பிள் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் மற்றும் அதற்கான தீர்வுகள் பற்றி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நம்மளுடைய சேனலுக்கு புதிதாக வரக்கூடிய நண்பர்கள் நீங்களா இருந்தீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி நம்மளோட சேனல் வீடியோ பார்த்துருக்கீங்களா, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்றைய காலகட்டங்களில் பிராய்லர் கோழி பண்ணையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதிக அளவில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு சொல்லலாம். அப்படி போட்டியிலிருந்து இந்த கோழி பண்ணையாளர்களிடையே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிக அளவில் வந்து ஒரு போட்டியான நிலைமையை ஏற்படுத்துது. அப்படி எல்லாருனாலையும் நம்மளுக்கு சரியான முறையில் வந்து கோழி வளர்த்து நம்மளுக்கு சரியான முறையில் வந்து லாபத்தை ஏற்படுத்தி தர முடியாது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு சில நண்பர்கள் நம்மளுக்கு கோழி பண்ணையை லாபத்தை மட்டும் ஒரு கண்ணோட்டமாக வச்சு நம்மளுக்கு கோழி பண்ணையை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கக்கூடிய நண்பர்கள் வந்து அதுல ஏற்படக்கூடிய நஷ்டத்தை வந்து சரி செய்ய முடியாம போயிடும். அப்படி இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து கோழி பண்ணையில வந்து ஆரம்பிச்ச நிலைமையில நம்மளுக்கு திரும்ப வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தும். இப்படி வளர்ச்சி அடைஞ்சிட்டு வரக்கூடிய பிராய்லர் கோழி பண்ணை எண்ணிக்கையினால பண்ணையில் வேலை செய்யக்கூடிய ஆட்களோட எண்ணிக்கை வந்து மிக குறைவாக இருக்குது. ஸோ இதனாலதான் நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆட்கள் கிடைக்காதனால நம்மளுக்கு பண்ணையாளர்களே திரும்ப பண்ணையில வேலை செய்ய மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுத்துது. இதனாலதான் நம்ம பண்ணையில வேலையை குறைச்சிட்டாலே நம்மளுக்கு பண்ணையோட ஆட்களுடைய செலவு மிக குறைவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு குறுகிய காலத்துல வந்து லாபத்தை அடைய முடியும். இதுக்கு வந்து மாற்று வழியாக நம்ம நிப்பிள் சிஸ்டத்தை பயன்படுத்திட்டு வரோம். முந்தைய காலகட்டங்களில் பிராய்லர் கோழி பண்ணை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நம்மளுக்கு டிங்கர் சிஸ்டம் தான் பயன்படுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த டிங்கர் சிஸ்டம் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே நிப்பிள் சிஸ்டமாக மாற ஆரம்பிச்சிருச்சு. இது எதனால பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டிங்கர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிக்ஸ் வந்த 1வது நாள்ல இருந்து, அதாவது ஃபர்ஸ்ட் வாரம் 2வது வாரம், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிங்கர் சிஸ்டம் வந்து பயன்படுத்துவோம். இந்த டிங்கர் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு சிப் டிங்கர் பயன்படுத்தணும். இது வந்து நம்மளுக்கு டெய்லியுமே வந்து காலையில, அது மட்டும் ஈவினிங் டைம்ல ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சிக் டிங்கரை நம்மளுக்கு திரும்ப கிளீன் பண்ணி நம்ம தண்ணி வந்து மாற்றி வைக்கணும். அப்படி வச்சாதான் நம்மளுக்கு அதில் வந்து ஒரு சுத்தமான முறையை பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ் வந்து எந்த ஒரு நோய் தொற்று ஏற்படாது. நம்ம இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு வேலைப்படும் நம்மளுக்கு அதிகமாயிட்டது இருந்துச்சு பண்ணைகளில். இந்த வேலையை குறைக்கிறதுக்காக நம்மளுக்கு நிப்பிள் சிஸ்டமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். காலப்போக்கில் வந்து வேலையை குறைக்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு லாபகரமான முறையில் கொண்டு செல்வதற்காகத்தான் அந்த நிப்பிள் சிஸ்டம் பயன்படுத்திட்டு வரோம். அப்படி பயன்படுத்தக்கூடிய அந்த டிங்கர் சிஸ்டத்துல இன்னொரு பிரச்சனை இருக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு டிங்கருக்கு போகக்கூடிய தண்ணி, அதாவது வந்து வெளியே டேங்க்ல இருந்து நம்மளுக்கு பைப் லைன் மூலம் உள்ள வந்து டிங்கருக்கு தண்ணி போகும். அந்த உள்ள லைன்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டியூப் கொடுத்துருப்பாங்க. இது ஒண்ணு நம்மளுக்கு ஓப்பன் ஆயிரும், இல்லை அப்படின்னு நம்மளுக்கு கட் ஆகி போயிடுச்சுன்னா அது வந்து நம்ம மஞ்சு ஃபுல்லா வந்து நனைஞ்சிரும் ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தண்ணி ஃபுல்லா வந்து வேஸ்டா போயிடும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நைட் டைம்ல இது மாதிரி பிரச்சனை ஏற்பட்டா நம்ம காலையில தான் நம்ம பண்ணக்குள்ள போய் பார்ப்போம். உள்ள ரவுட்ஸ் போல அப்படின்னா நம்ம காலையில போய் பார்க்கும்போது நம்மளுக்கு சிக்ஸுக்கு தண்ணி இல்லாம ட்ரை மார்ட்டாலிட்டி ஏற்படும். இது வந்து அதிக அளவில் வந்து நடக்கக்கூடிய பிரச்சனை. அடுத்து இந்த டிங்கர்ல இன்னொரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த வெயில் காலகட்டங்கள்ல அதிக அளவில் ஏற்படக்கூடியது. அதாவது வந்து வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய பகுதியில் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டிங்கரோட அடிப்பகுதியில வந்து நம்மளுக்கு தண்ணி டிராப் வரதுனால மஞ்சு வந்து ஈரமா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய பகுதியில் வந்து கோழி இல்லாம வந்து அந்த டிங்கரோட அடிப்பகுதியில் போய் படுக்க ஆரம்பிக்கும். அப்படி படுக்கிறதுனால அந்த டிங்கர்ல இருக்கிற தண்ணி வந்து கீழே சிந்த ஆரம்பிக்கும். அப்படி சிந்தனால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பண்ணை ஃபுல்லாக மஞ்சு ஈரமாக ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு குறுகிய காலகட்டத்தில் வந்து நம்மளுக்கு மஞ்சு இல்லாமல் ஈரமாயிரும். அப்படி ஈரமாகறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபீடு கல்ச்சர் அதிக அளவில் போகும். அப்படி போனால் நம்மளுக்கு எஃப்சிஆர் கண்ட்ரோல் ஆகாது. கோழியோட மார்ட்டாலிட்டி அளவும் அதிகமாக இருக்கும். இந்த நிப்பிள் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில வகையில் வந்து வேலை குறைவாக தான் இருக்கு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து நம்மளுக்கு சிக்ஸ் வந்து நிப்பிளில் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால நம்ம சிப்டிங்கிற அந்த இடத்துல நம்ம பயன்படுத்த தேவையில்லை. இந்த சிக்டிங்கர் பயன்படுத்தாமல் இருந்தாலும் நம்மளுக்கு வேலை வந்து ரொம்பவே குறைவு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 11 நாள் 15 நாள் வரைக்கும் நமக்கு சிக்டிங்கரில் வந்து 2 நேரமும் நம்ம க்ளீன் பண்ணி வைக்கணும் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். அந்த ஒரு வேலை இந்த நிப்பிள் சிஸ்டத்தில் கிடையாது. ஆனால் இருந்தாலும் இன்னொரு வகையில் வந்து நிப்பிள் சிஸ்டம் வந்து வேலையை அதிகரிக்குது. அது எதனாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த நிப்பிளில் வரக்கூடிய ட்ராப் தான்.
இந்த நிப்பிள் லைன்ல நம்மளுக்கு எதனால டிராப் வருது அப்படின்னா, நம்மளுக்கு சிக்ஸ் வளர வளர, அதாவது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்த நாள் வந்து சிக்ஸ் வந்து நம்மளுக்கு தண்ணி எத்துற மாதிரி நம்ம நிப்பிள் கீழே இறக்கி வச்சிருப்போம் ஃபுல்லாவே. அதுவே நம்ம சிக்ஸ் வந்து 1 வாரம் 2 வாரம் கழிச்சு நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நிப்பிள் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அப்படி அட்ஜஸ்ட் பண்றதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு அந்த உள்ள கொடுக்கக்கூடிய நிப்பிள் லைனுடைய சப் டேங்க் நம்ம ஹைட் பண்ணுவோம். அப்படி ஹைட் பண்றதுனால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியோட ப்ரெஷர் லெவல் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். அப்படி அதிகமாக கிடைக்கிறதுனால ஒரு சில டைம்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாள் பட அந்த நிப்பிள் வந்து டிராப் வர ஆரம்பிக்கும். இது ஒரு பிரச்சனை. அடுத்து இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த சிக்ஸ் வந்து நம்மளுக்கு கீழே மஞ்சள் இல்லாமல் கொத்திட்டு அப்படியே போய் நம்மளுக்கு தண்ணி குடிக்கும்போது நம்மளுக்கு அதில் வந்து மஞ்சு உள்ள போய் நம்மளுக்கு அந்த நிப்பில் லாக் ஆகி தண்ணி வந்து கன்யூஸாக வந்து ட்ராப் வர ஆரம்பிக்கும். இது ஒரு பிரச்சனை. இது இல்லாமல் நம்ம இப்படியே கன்னியூவாக தண்ணி வந்துன்னா நமக்கு தண்ணி வேஸ்ட் ஆக ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மஞ்சு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலேயே நம்மளுக்கு ஈரமாக ஆரம்பிச்சிடும். பொதுவாக நம்ம பயன்படுத்தக்கூடிய நிப்பிள் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நமக்கு நிப்பிள் வந்து 2 டைப் ஆஃப் நிப்பிள் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளோட பண்ணையை எடுத்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ண பண்ணையை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த நிப்பிள் வந்து நம்ம கீழ்ப்பகுதி வந்து தண்ணி குடிக்கும்போது ஃபுல்லாக வந்து நிப்பிள் வந்து உள்ள கவர் ஆயிரும். நம்மளுக்கு வெளியில் வந்து 1 mm கூட வெளியில் இருக்காது. அப்படி இருக்கிறதுனால என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கோழியில் வந்து மஞ்சை கொத்திட்டு திரும்ப அதில் போய் தண்ணி குடிக்கும்போது நிப்பிள் ஃபுல்லாக உள்ளே போனால் நம்மளுக்கு அதில் தண்ணி குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சு போய் அதில் உள்ள அடைச்சதுன்னா திரும்ப வந்து ரிலீஸ் ஆகாது. நம்மளுக்கு அப்படியே வந்து தண்ணி ட்ராப் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு பிரச்சனை. அடுத்து இன்னொரு வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்து 2வது நம்ம இன்ஸ்டால் பண்ண பண்ணையோட நிப்பிள் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த நிப்பிளோட அடிப்பகுதியில் வந்து நம்மளுக்கு தண்ணி குடிக்கும்போது அந்த நிப்பிள் ஃபுல்லாக உள்ள கவர் ஆகாது. ஒரு mm வந்து நம்மளுக்கு வெளியே வந்து நிப்பிள் நீட்டிட்டு இருக்கும். ஸோ இது வந்து 2வது டைப் ஆஃப் நிப்பிள். இது வந்து நம்மளுக்கு இப்போ எல்லா கம்பெனிலும் வந்து இது மாதிரி நிப்பிள் தான் பயன்படுத்திருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பயன்படுத்தின நிப்பிள் வந்து ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டதுனால மாற்று வழியை கண்டுபிடிச்சு நம்மளுக்கு இது மாதிரி பயன்படுத்திருக்காங்க. அடுத்து இந்த 2வது டைப் ஆஃப் நிப்பிள் வந்து இன்னொரு பிரச்சனை இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தண்ணி குடிக்கும்போது அந்த நிப்பிளோட கீழ்ப்பகுதி வந்து ஃபுல்லாக வந்து கவர் ஆகாதுன்னு சொல்லியிருந்தேன். அது 1 mm வெளியே நீட்டிட்டு இருக்கும். அது வந்து நம்மளுக்கு ப்ளஸ் தான். ஆனால் இன்னொரு என்ன மைனஸ் அப்படின்னா நம்மளுக்கு அந்த நிப்பிளோட ஆப்போசிட் பகுதி உள்ள வந்து பைப் லைனில் தண்ணி போகும்போது கோழி கொத்தி குடிக்கும்போது அதில் இன்னொரு லைன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்மளுக்கு மேல் நோக்கி போகும். அப்படி போனால் தான் தண்ணி வந்து கோழி குடிக்கும்போது பைப் லைன்லேருந்து உள்ளேருந்து வெளியே வரும். அப்படி வந்து நம்ம கோழி தண்ணி குடிச்சு முடிச்சதுமே நம்மளுக்கு அது வாய் எடுக்கும்போது அதோட கீழ்ப்பகுதி வந்து க்ளோஸ் ஆயிரும். ஆனால் உள்ளபடி அந்த மேல் பகுதி வந்து நம்மளுக்கு பைப் லைன் வந்து தண்ணி வந்து ஸ்டாப் பண்ணாது. ஏன்னா அது வந்து மேல் நோக்கி போனது அப்படியே லாக் ஆகி நிற்கும். இதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து ஒன்று. அடுத்து அந்த நிப்பிள் வந்து நம்மளுக்கு பேஸ்ட் மாதிரி ஒட்டிடுது. ஸோ அப்படி ஒட்டுறதுனால என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திரும்ப தண்ணி வந்து ட்ராப் வர ஆரம்பிக்கும். கீழ்ப்பகுதி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாக் ஆகி வெளியே வந்துடும். ஆனால் மேல் பகுதி வந்து நம்மளுக்கு அதுக்கு உள்ள கழட்டி பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் அப்படியே வந்து ஓப்பன்லேயே வந்து லாக் ஆகாமல் இருக்குது. இது ஒரு சில பிரச்சனை வந்து ஏற்படுத்துது. இதற்கு 2 மிக முக்கியமான காரணம் இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சரியான முறையில் வந்து நம்ம நிப்பிள் லைனை நம்ம தேர்வு செஞ்சுருக்க மாட்டோம் ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நிப்பிள் லைன் வந்து நம்ம ரெகுலராகவே நம்ம கோழி வந்ததுலேருந்து லாஸ்ட்டு கோழி பிடிக்கிற வரைக்கும் நம்ம மருந்து மட்டும் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஏன்னா நம்ம வெறும் தண்ணியை நம்ம பயன்படுத்துறது கிடையாது. அப்படி நம்ம மருந்து பயன்படுத்துறதுனால ஒரு மருந்துலேருந்து இன்னொரு மருந்து நம்ம மாற்றும்போது நம்ம கண்டிப்பாக அந்த நிப்பிள் லைனை வந்து க்ளீன் பண்ணி ஆகணும். அப்படி நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டோம்னா அதில் பவுட்ரு இல்லை வேறு ஏதாவது லிக்விட் நம்ம பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த நிப்பிளோட மேல் பகுதியில் போய் உள்ளே வந்து படிஞ்சு அழுக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த அழுக்காக மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது வந்து நம்மளுக்கு பாசம் இது மாதிரி இல்லாமல் அடைக்க ஆரம்பிச்சதுன்னா அதில் வந்து நம்மளுக்கு அந்த நிப்பிளோட மேல் பகுதியில் சொல்ல மாதிரி தண்ணி குடிக்கும்போது மேலே ஓப்பன் ஆகும்போது தண்ணி உள்ளே போகும்போது திரும்ப அந்த நிப்பிளோட சுற்றி இருக்கிற பகுதியில் போய் படிஞ்சிடும். அப்படி படிகிறதுனால நம்மளுக்கு வந்து நிப்பிள் வந்து ட்ராப் வர ஆரம்பிக்கும். இது வந்து மிக முக்கியமான காரணம். இன்னும் பார்த்தீங்கன்னா தரமில்லாத நிப்பிள் லைனில் நம்ம தேர்வு செய்யறதுனால இன்னொரு பிரச்சனை ஏற்படும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிப்பிள் ட்ராப் வரது மட்டும் சொல்லியிருந்தோம். அடுத்து இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோழியில் பயன்படுத்தக்கூடிய சப் டேங்க்கு, அதாவது நம்ம மெயின் டேங்க்லேருந்து நம்மளுக்கு தண்ணி உள்ள பண்ணக்குள்ளே வரும். அப்படி பண்ணக்குள்ளே வந்த தண்ணி வந்து சப் டேங்க்கு போய் தான் நம்மளுக்கு நிப்பிள் போகும். அப்படி மெயின் லைன்லேருந்து சப் டேங்க் போகக்கூடிய பகுதியில் வந்து நம்மளுக்கு கனெக்டர் யூஸ் பண்ணுவோம். அதாவது உள்ளே வரக்கூடிய பைப் லைன் பிவிசி பைப் லைனும் ப்ளஸ் அந்த சப் டேங்க்கு வந்து நம்ம ஒரு சின்ன வந்து ஒயிட் கலர் கனெக்டர் யூஸ் பண்ணுவோம். அப்படி அந்த கனெக்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லூஸ் கனெக்டிங் இருக்கும். அது எதனாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தரமில்லாத தயாரிக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் தான். அப்படி தயாரிக்கனால என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பண்ணையாளர்தான் நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதாவது கோழியில் வந்து மேலரிக்கு வந்தாலும் வந்து அந்த கனெக்டர் பிடுங்கிடும். இதனால மிகப்பெரிய நஷ்டத்தை வந்து பண்ணையாளர்தான் ஏற்படுத்தும். ஏன்னா நம்மளுக்கு நிப்பிள் ட்ராப் வந்துன்னா நம்மளுக்கு பெருசாக ஒரு நஷ்டமே கிடையாது. அதை நம்ம வந்து சரி பண்ணிடலாம். ஆனால் இது ஃபுல்லாக வந்து கோழியில் இது மாதிரி மேலரிக்கு வந்து நம்மளுக்கு அந்த பைப் லைனை பிடுங்கிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு டோட்டலாக வந்து நம்மளுக்கு டேங்க்ல இருக்கிற தண்ணி ஃபுல்லாக நம்மளுக்கு வேஸ்ட்டாக போயிடும். நம்மளுக்கு அதிக வேலையை ஏற்படுத்தி தரும். இது எல்லாமே காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு தரமில்லாத நிப்பிளை வந்து நம்மளோட பணிக்கு தேர்வு செய்கிறது தான். நீங்கள் புதிதாக பிராய்லர் கோழி பண்ணி ஆரம்பிக்க போகிறீங்களா, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு பிராய்லர் கோழி பண்ணி இருக்கா? அப்படி இருந்தாலும் இந்த பவுல்ட்ரி ஃபார்ம் சம்மந்தப்பட்ட டோட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியலையா? அதற்கு தீர்வாக தான் அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு மைரா இண்டஸ்ட்ரியுடைய GLP பவுண்டரி நிப்பிள்ஸ். இது உங்களோட பண்ணையில்
பயன்படுத்தி பாருங்க. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து ஒரு கம்மியான பட்ஜெட்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் இருக்கு. ஸோ இது வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பண்ணையில பயன்படுத்தி பாருங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து நம்ம இந்த நிப்பிள் லைன்ல வரக்கூடிய டிராப்ப வேற ஒரு வகையில நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கிரீன் ஃபில்டர் தான். ஆமாங்க. நம்ம பயன்படுத்தக்கூடிய மெயின் லைன் அதாவது நம்ம கோழி பண்ணைக்கு எல்லாமே நம்ம டேங்க் வச்சு தான் பயன்படுதோ, இல்ல தொட்டி வச்சு பயன்படுதோ, அது எது நம்ம பயன்படுத்தினாலும் சரி, நம்மளுக்கு அதோட அவுட்டர் பகுதி அதாவது நம்ம டேங்க்லேருந்து நம்மளுக்கு நிப்பிள் லைன் போகக்கூடிய பைப் லைன்ல ஸ்டார்ட்டிங்லேயே வந்து நம்மளுக்கு ஒரு கிரீன் ஃபில்டர் நம்ம ஃபிட் பண்ணிடலாம். அப்படி ஃபிட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஃபில்டர்லேயே நமக்கு தேவையில்லாத குப்பை எல்லாமே வந்து ஃபில்டர் ஆயிரும். அதாவது நம்ம கிணத்தண்ணி யூஸ் பண்ணலாம், போத்தண்ணி யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு கிணத்தண்ணி அதிக அளவு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த பாசம் வந்து அதிக அளவுல பாதிப்பை ஏற்படுத்தும். அது வந்து நம்மளுக்கு நிப்பிள்ல போச்சுன்னா நம்மளுக்கு தண்ணி ட்ராப் வர ஆரம்பிக்கும். இது மிக முக்கியமான இன்னொரு காரணம். இத நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த ஃபில்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே நம்மளுக்கு அந்த ஃபில்டர தாண்டி நம்மளுக்கு குப்பை எல்லாமே உள்ள போகாது. அது பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராவே நம்ம கிளீன் பண்ணி போடணும். காலையில ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் வந்து நம்ம கிளீன் பண்ணி போடணும். இல்ல அப்படின்னா நம்மளுக்கு தண்ணி வந்து அது கிராஸ் பண்ணி நம்மளுக்கு பைப் லைன் வந்து உள்ள வர ஆரம்பிக்காது. அதனால நம்ம இது ரெகுலராவே செக் பண்ணணும். அத நம்ம கிளீன் பண்ணி போட்டா தான் நம்மளுக்கு திரும்ப அதுல தண்ணி வந்து அடைப்பு இல்லாம வந்து உள்ள சப் டேங்க் போகும். இல்ல அப்படின்னா நம்மளுக்கு தண்ணி வந்து ஏர்லாக் ஆயிரும். இது ஒரு பிரச்சனைய வந்து கண்ட்ரோல் பண்ற விதமா அமைஞ்சாலும், நம்ம இது ரெகுலரா வந்து நம்ம கரெக்ட்டா கிளீன் பண்ணி போடணும். நம்ம இந்த நிப்பிள் லைன்ல ஏற்படக்கூடிய டிராப்ப நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு 4 வழி தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணை அமைக்கும்போது, பண்ணைக்கு தேவையான நிப்பிள் வந்து சரியான ஒரு மெட்டீரியல் வந்து கம்பெனிய நம்ம தேர்வு செஞ்சு நம்ம அமைக்கணும். அடுத்தது 2வது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டிராப் வர ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா, நம்ம எக்ஸ்ட்ரா நிப்பிள் வச்சு நம்ம அத ரிமூவ் பண்ணி நம்ம மாத்தியே தான் ஆகணும். 2வது காரணம். அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மெயின் லைன்லேருந்து நம்ம சப் டேங்க் வரக்கூடிய இடத்துல, அதாவது மெயின் லைன்லேருந்து அவுட்டர் லைன்ல இருக்கக்கூடிய பகுதியில பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கிரீன் ஃபில்டர் யூஸ் பண்ணலாம். இத யூஸ் பண்ணா நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்தது நம்மளுக்கு 4வது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரெகுலராவே ஒரு வாரத்துல நம்ம கோழி இருக்கக்கூடிய டைம்ல ஆ மெயின் லைனு, சப் டேங்க்கு, அடுத்து வந்து மெயின் டேங்க்கு, நிப்பிலு இது எல்லாமே நம்ம வாரத்துல ஒரு 3 டைமாவது கிளீன் பண்ணோம்னா, கண்டிப்பா வந்து இந்த டிராப்லேருந்து நம்ம சரியான முறையில வந்து நிப்பில கொண்டு போக முடியும். அப்பதான் வந்து இந்த டிராப் வராம இருக்கும். ஏன்னா டிராப் வரல அப்படின்னாலே நம்மளுக்கு மிகப்பெரிய பிரச்சனைய நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் நிப்பில்ல. ஏன்னா நம்மளுக்கு மஞ்சி நனையாது. அப்படி மஞ்சி நனையாம இருந்தாலும் நம்ம நல்ல ரிசல்ட் எடுக்க முடியும். ஏன்னா கோழியில அதிக நாள் பிடிக்காம விட்டோம்னா நம்மளுக்கு மஞ்சி ஈரமாகாது. நம்மளுக்கு மஞ்சி வந்து கட்டி அடிக்காம இருக்கும். அப்படி நம்ம டிராப்பர் ஆரம்பிச்சுச்சுன்னா மஞ்சி ஈரமாயிரும், கட்டி அடிக்க ஆரம்பிச்சிரும். நம்மளுக்கு வந்து அப்படி ஈரம் அதிகமாயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஃபீடு கல்ச்சல் வர ஆரம்பிக்கும். அப்படி ஃபீடு கல்ச்சல் வந்துன்னா அதிக அளவுல மார்ட்டாலிட்டி வரும். நம்மளுக்கு எஃப்சிஆர் கண்ட்ரோல் ஆகாது. இதனால நமக்கு இந்த 4 வழியில நம்ம சரியான முறையில பயன்படுத்தினா கண்டிப்பா வந்து நிப்பிள் லைன்ல பிரச்சனை ஏற்படாம நம்ம சரியான முறையில கொண்டு போக முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுவரைக்கும் நம்ம பிராய்லர் கோழி பண்ணையில பயன்படுத்தக்கூடிய நிப்பிள் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் பத்தி பார்த்தோம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.